ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் ரைஸ் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸ் நல்ல மசாலா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ஆனியன், கேப்சிகம், கேபேஜ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் வந்து எப்படி மேரினேட் பண்ணணும்னா நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரியே மேரினேட் பண்ணிக்கோங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு அப்புறம் சோயா சாஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சோயா சங்க்ஸை வேணும்னா லைட்டாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா பைட்டுக்குமே வரும். ஒரு கடாயை எடுத்து வச்சு நல்லா பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்ச காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கணும். தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கிடுங்க. நான் வந்து பெப்பர் தூள் தான் போட்டிருக்கேன், காரம் அதிகமாக சேர்க்கல. நான் பெப்பர் தூள் மட்டும் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு சோயா சாஸ் போட்டு சோயா சங்க்ஸையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துட்டேன், பட் ஆனால் அந்த மாதிரி எடுக்காதீங்க. கொஞ்சம் நல்லாவே வேக வச்சுக்கோங்க. ஆனால் உதிரியாக வர மாதிரி ஆற விட்டுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் குழஞ்சி போகாமல். நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலாவோடு சேர்த்து இந்த ரைஸையும் போட்டு கொஞ்சம் நல்லா போட்டு சாட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பிட்டு பாருங்கள், சிக்கன் ரைஸையும் மிஞ்சிரும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.